இது அண்ணனுக்கு தான் உகந்தது. அவர்கிட்டயே கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி சொல்றதை கேட்ட நாரதருக்கு, இதுல ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலான்னு தோணுது. உடனே நாரதர், இது சாதாரண பழம் இல்ல, இது ஞானப்பழம். யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சிவபெருமான் என்ன சொல்றாரு, உலகத்த யார் முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு இந்த பழம் அப்படின்னு சொல்றாரு. உடனே சிவபெருமான் உருவாக்கிய 7 லோகத்த மயிலால சுத்தி வர புறப்பட்டாரு முருகன். உடனே கணபதியும் சிவசக்தியான உமா மகேஸ்வரர் தான் உலகம்னு அம்மையும் அப்பனையும் சுத்தி வந்து பழத்தை வாங்கிட்டாரு. 7 லோகத்தையும் சுத்தி வந்து முருகப்பெருமான் கைலாயம் வரும்போது விநாயகர் கையில பழம் இருக்கு. இத பார்த்த உடனே இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. நடந்தத நாரதர் சொல்றாரு. முருகப்பெருமான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கு ஏன் அம்மையும் அப்பனும் உலகம் தோன்றாம போச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. அதற்கான காரணம் என்ன